கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே வரோம். ஸோ 2 நாள் மழை பாதிப்புகள்னால நம்மளால வீடியோஸ் போட முடியல. இன்னிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a red alert is issued when there is more than how many centimeter of rainfall அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ள அபாயத்தில் ரெட் அலர்ட் என்பது எத்தனை சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சென்டிமீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 20. ஆனால் இந்த மொத்த கோட் ரெட் அலர்ட் இருக்கு, ஆரஞ்சு அலர்ட் இருக்கு, அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். நமக்கு 64.5 மில்லிமீட்டருக்கும் கம்மியாக மழை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கிரீன் அலர்ட் அப்படின்றத சொல்றோம். 64.5ல இருந்து 115.5 மில்லிமீட்டர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை வந்து எல்லோ அலர்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. 115.6 மில்லிமீட்டர்ல இருந்து 204.4 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறது வருது. 204 சென்டிமீட்டர், அதாவது 204.5 மில்லிமீட்டருக்கு மேல மழை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே தான் ரெட் அலர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ 204.5 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சுது அப்படின்னா நமக்கு அது ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வருது. இதை நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர், ஏறக்குறைய 20 சென்டிமீட்டர் வருது. ஸோ கரெக்டான ஆன்சர் அப்படின்னா சென்டிமீட்டர்னு பார்த்தோம்னா 20 சென்டிமீட்டரும், இதே மில்லிமீட்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 204.5 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை அளவு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெட் அலர்ட் அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்த கொஸ்டின்ல வாட் இஸ் த நார்மல் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் இயல்பான வடகிழக்கு பருவமழை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நார்மல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். A committee has been formed to assess the impact of South Tamil Nadu floods under the chairmanship of whom? யார் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இந்த தென் தமிழகத்தில் பெய்ஞ்ச மழையை அதோட விளைவுகளை பார்க்கறதுக்காக அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தமிழில் தென் தமிழக வெள்ள விளைவை மதிப்பீடு செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையில் அந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா KP சிங் சொல்லக்கூடிய இவர் தலைமையில தான், ரிட்டையர்ட் கர்னல் அப்படின்னு சொல்றாங்க, இவர் தலைமையில தான் அந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சைக்ளோன் மிக்ஜங் அந்த புயலோட பாதிப்புகளை ஆய்வதற்காக ஒரு அமைப்பு வந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு குழு வந்திருக்கும். அந்த குழுவை யார் தலைமை தாங்கி நடத்திருப்பாங்க அப்படின்னா குணல் சத்யார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தலைமையில தான் இந்த மிக்ஜம் சைக்ளோனோட அந்த பாதிப்புகளை ஆய்வதற்காக குழு வந்திருக்கும். ஸோ குணல் சத்யார்த்தி அப்படின்னா நமக்கு மிக்ஜம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். இதே தென் தமிழகம் அப்படின்னு பார்த்தோம்னா KP சிங் அப்படிங்கிறவங்க தலைமையில தான் அந்த குழு அப்படிங்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்டோட கமிட்டி அப்படிங்கிறது இவங்க தலைமையில தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், which neighboring country of India was hit by a major earthquake அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பெரிய நிலநடுக்கம் தாக்கிய இந்தியாவின் அண்டை நாடு எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சமீபத்தில் சைனாவில் தான் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ரிக்டர் அளவில் 6.2 அளவுக்கு அந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது வந்திருக்கு. பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். ஸோ அந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு அப்படின்னா நமக்கு சைனா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் லீடிங் த நியூ நேவல் அலையன்ஸ் இன் த ரெட் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கடலில் புதிய கடற்படை கூட்டணி யார் தலைமையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தலைமையில் தான் இந்த ரெட் சி பகுதிகளில் ஏமனோட ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க அட்டாக் பண்ணிட்டு அங்கே வர சரக்கு கப்பல்கள் எல்லாத்தையும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அட்டாக் பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலோட கப்பல்களை தான் இந்த ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க தாக்கிட்டே வராங்க. ஸோ அதற்காக அமெரிக்கா தலைமையில் ஒரு சில நாடுகளோட கூட்டணி சேர்ந்து இந்த நேவல் அலையன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆபரேஷன் பேரு ப்ராஸ்பெரிட்டி கார்டியன். இந்த ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியனோட தலைமை யாரு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இதுல ஒரு இந்தியா மெம்பரா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிஎன்ஏல பார்த்துருப்போம். ஸோ அதனோட அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின்ங்கிறது வந்திருக்கு. ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் தான் அந்த ஆபரேஷன் நேம். யார் தலைமையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தலைமையில் இருக்கு. யாருக்கு எதிராக வந்திருக்கு அப்படின்னா ஹவுதி ரிபல்ஸ்க்கு எதிராக வந்திருக்கு. ஹவுதி ரிபல்ஸ் அப்படிங்கிறவங்க ஏமன் நாட்டை சேர்ந்து அங்கிருந்து இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பா இருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.